ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த மாதிரி மேகி நூடுல்ஸ் எல்லாருமே நம்ம வீட்டில் செய்வோம். ஆனால் அந்த பேக்கெட்டை தூக்கி போடாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த நூடுல்ஸ் பேக்கெட்டை அப்படியே ஃப்ரண்ட் டு பேக்காக அப்படியே திருப்பிடுறோம். நீங்கள் அப்படியே வச்சும் செய்யலாம், ஆனால் இப்படி செஞ்சிருந்தாலும் நமக்கு இன்னும் சூப்பரான ஒரு கிராஃப்ட் கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக இது கம்ப்ளீட்டாக திருப்பியாச்சு. திருப்பிட்டு இதை கொஞ்சம் வெயிட் வச்சு அழகாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அழுத்தமாக கிடைக்கும். சிசர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் நம்ம மெதுவாக ஒரு 5 சென்டிமீட்டருக்கு 2 பக்கமும் கட் பண்ணிக்கணும். ஸோ கட் பண்ணும்போது பார்த்து ஈக்குவலாக ஒரே கோடு மாதிரி கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி கட் பண்ணதுக்கப்புறமா அந்த 5 சென்டிமீட்டர் 2 பக்கத்தையும் கட் பண்ணதை அப்படியே சேர்த்து இந்த ஃப்ரண்ட் ஃபேஸில் அழகாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிடணும். ஸோ இதையும் கட் பண்ணிட்டோன்னா ஒரு பக்கம் நமக்கு ஃபுல்லாக இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் நமக்கு இந்த மாதிரி ஹாஃபாக, அதாவது முக்கால்வாசியாக இருக்கும். இப்போ அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த பக்கத்தில் நம்ம லைட்டாக இந்த மாதிரி ஒரு கர்வ்டு ஷேப்பாக கட் பண்ணி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறோம். இது உங்களுக்கு கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா பென்சில் இல்லை மார்க்கர் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா A4 ஷீட் இல்லை ஃபோம் ஷீட் ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நிறைய பேர் ஃபோம் ஷீட் கிராஃப்ட் கேட்டிருந்தீங்க, அதனால் நீங்கள் ஃபோம் ஷீட் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் கலர்டு A4 ஷீட் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் கலர்டு A4 ஷீட் இருக்கும், இல்லை ஒயிட் பேப்பராவது A4 ஷீட்டில் இருக்கும். அதனால் எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படின்றதுனால நான் பேப்பரில் பண்ணி காட்டியிருக்கேன். ஃபோம் ஷீட்டில் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த கிராஃப்ட்டு. அதனால் இந்த மாதிரி இந்த பேப்பரை எடுத்து நம்ம மடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கட்டிங் கொடுப்போம் இல்லையா, ஃப்ளவர் கட்டிங் மாதிரி கொஞ்சத்துக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கட் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதில் ஃபுல்லாக எல்லோ கலரில் நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணோன்னா நம்ம ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக இதை வச்சு நீங்கள் கட் பண்ணாமல் மடிச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபெவிபாண்ட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த மேகி ரேப்பர் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபெவிபாண்டால் இப்படி அப்ளை பண்ணிடுறோம். அப்ளை பண்ணுறதுனால நமக்கு இது காஞ்சி கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம பேப்பர் கட்டிங் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் நம்ம கட் பண்ணதை அதுலேயும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இதில் நான் ஒட்டுறேன். பேப்பரில் நம்ம இந்த ஃபெவிபாண்ட் ஒட்டுறது நல்லது. ஏன்னா பேப்பர்னால் பிளாஸ்டிக்கோடு சேர்த்துருக்கு இல்லையா, அதில் ஒட்டுறது ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுவே நீங்கள் பேப்பர் கம், அதாவது ஃபெவிகால் இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா பிஞ்சு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபெவிபாண்ட் தான் ஒட்டணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக அந்த எல்லோ கலரில் கட் பண்ணது எல்லாத்தையுமே இதில் ஒட்டியாச்சு. ஃப்ரண்ட்டில் மட்டும் அப்படியே ஆப்போசிட் சைடில் ஒட்டிடணும். அடுத்து ஃபாஸ்னர் அண்ட் லூப் இதை எடுத்து நம்ம அழகாக இதில் ப்ளேஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுறோம். இது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே பெண்ட் பண்ணியே இதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது மேண்டேட்ரி கிடையாது. ஸோ இதை அப்படியே ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி 2 பக்கமும் நம்ம ஈக்குவலாக இப்போ ஒட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இதை க்ளோஸ் அண்ட் ஓப்பனாக நம்ம பண்ணலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் அப்படியே இதை மடிச்சும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா பேப்பர் சைடில் இருக்கிறது பிஞ்சு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் அழகாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மரூன் கலர் இல்லை பிங்க் கலர் எடுத்துகிட்டு இதில் என்ன பண்ணுறோன்னா பஞ்சிங் மிஷினை வச்சு அப்படியே நம்ம பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்படி நம்ம ஃபுல்லாக இந்த கார்டு முழுக்க பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிங்க், மரூன், பிளாக், ப்ரௌன் இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போது நம்ம கலெக்ட் பண்ண அந்த பஞ்ச் பண்ண பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரவுண்டு கலரில் நமக்கு கிடச்சிருக்கும். இது எல்லாத்தையும் அப்படியே கலெக்ட் பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபெவிகால் இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூ எது இருக்கோ எடுத்துக்கோங்க. சாதா கம்மே போதும் இதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் அந்த பஞ்சிங் மிஷினில் நமக்கு கிடைச்ச அந்த சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாத்தையுமே கம் அப்ளை பண்ணிவிட்டு அழகாக இதில் ரேண்டமாக அங்கங்கங்கங்கங்க ஒட்டிடுறோம். ஸோ இந்த கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் கஷ்டம் கிடையாது, பஞ்சிங் மிஷினில் கட் பண்ணுறது கஷ்டம் இல்லை. பஞ்சிங் மிஷினில் கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி நீங்களே அழகாக பேப்பரில் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பண்ணதுக்கப்புறமா மேல் பக்கமும் நம்ம இதே மாதிரி இந்த டாட்ஸ் ஃபுல்லாத்தையும் ஒட்டிடுறோம். ஒட்டிட்டோன்னா ரொம்ப அழகாக ஒரு டாட்டட் பேட்டர்னில் அழகாக நமக்கு இது ஒரு பவுச் மாதிரி கிடச்சிடுச்சு. ஸோ இந்த பவுச்சுக்கு பேக் சைடில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் டேப் இருக்குல்ல, டபுள் டேப் அதை நீட்டாக ஒட்டிட்டு உங்கள் வாலில் அப்படியே ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாத்தையும் போட்டு வைக்கிறதோ இல்லை சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் வெயிட்டே இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அழகாக நீங்கள் இதில் போட்டு வைக்கலாம். ஒரு 12 ஸ்கெட்ச் பென்னை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு இதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது.
சரிங்களா. ஆனால் டூ மச் வெயிட் போட்டிங்கன்னா வால்லேருந்து பிஞ்சு கொட்டிடும். அதுக்காக அதாவது டபுள் டேப்பை தாண்டி இது கொட்டிடும். இல்லைனா உங்கள் டேபிள் டெஸ்க் ஆர்கனைசராக அப்படியே நீங்கள் இதை வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு ஓரம் இது பாட்டு இருந்துட்டால் உங்களுக்கு தேவையான பொருட்கள் குட்டி குட்டி பேப்பர்லாம் வந்து கசங்கிடும்ல, அந்த மாதிரி டைமில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதுலேயே நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணிங்கன்னா அழகான ஹேண்ட்பேக் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது பேப்பரில் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஃபோம் ஷீட்டில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்லிங் பேக் மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்களே அழகான ஒரு பர்த்டே கிஃப்டாக கொடுக்கலாம். எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளஸ் உங்களோட டேபிள் டெஸ்க் ஆர்கனைசராகவும் இல்லைனா உங்கள் வாலில் அழகாக ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் சில பொருட்களை வச்சுக்கிற ஒரு பொருளாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்கள் கற்பனைக்கு உட்பட்டது தான். உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் இந்த மேகி கவரை வச்சு அழகாக ரீடிசைன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஐடியா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.